ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. கிருஷ்ண கண்ணையாலால் கி ஜெய். ராதிகா குச்ச கஸ்தூரி குங்குமாங்கித வட்சசௌ ஸ்ருங்கார ரசமூர்த்திம் தம் பக்த கோலாகலம் பஜே. அனைவருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீ வல்லபரின் அஷ்டதாசர்கள்ல கிருஷ்ணதாசர், கும்பதாசர், பரமானந்ததாசர் இவர்களுடைய வைபவத்தை இன்றைக்கு நாம் அனுபவிக்கலாம். பக்தி ரெண்டு வகைப்படும்: சாதன பக்தி, பிரேம பக்தி. கதாஸ்ரவணம், நாம சங்கீர்த்தனம், பகவானுக்கு பண்ற பூஜை, பாராயணம், இவைகள்லாம் சாதனைகள். இந்த சாதனைகளை ஒரு கர்மாவை போல நம்ம பண்ணுவோம். இது சாதன பக்தி. இந்த சாதன பக்தியினால பகவானுடைய குணங்கள்ல நமக்கு ஈடுபாடு வரும். அதை ரசிக்கிற சக்தி நமக்கு வரும். அந்த சமயம் கண்கள்லேருந்து கண்ணீர் பெருகும், மேனி சிலிர்க்கும், சித்தம் குழையும். இந்த பக்தியைத்தான் பிரேம பக்தி அப்படின்னு சொல்லுவா. பக்தியா சஞ்சாதயா பக்தியா பிபத்யுத் புலகாம் தனும் அப்படிங்கிறது பாகவதம். இந்த ஸ்லோகத்துக்கு மகான்கள்லாம் எப்படி வியாக்கியானம் பண்ணுவான்னா, சாதன ரூபமான பக்தியினாலதான் பிரேம ரூபமான பக்தி வரும் அப்படின்னு சொல்லுவார்கள். பிரேம பக்தியோட லட்சணத்தை சொல்ற போது, क्वचित् रुदन् क्वचित् अच्युत चिन्तया क्वचित् हसन्ति क्वचित् नन्दन्ति वदन्ति अलौकिकाः. சில சமயம் சிரிப்பாளாம், சில சமயம் அழுவா. क्वचित् நந்தந்தி, நாட்டியம் ஆடுவாளாம். क्वचित् சிந்தயந்தி, அதாவது சிந்தனையில உட்காண்டிருப்பாளாம். இப்பேற்பட்ட பக்தர்கள்லாம் அலௌகிகமானவா அப்படிங்கிறது, விலட்சணமான ஒரு பக்தியை இவாள்லாம் காண்பிப்பார்கள். இப்பேற்பட்ட விலட்சணமான பக்தி உள்ளவர்கள் தான் ஸ்ரீ வல்லபருடைய அஷ்டதாசர்கள். ஸ்ரீ வல்லபருடைய அஷ்டதாசர்கள்ல கும்பதாசருங்கிறவர் அவருடைய பக்தியை சொல்ற ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ண பிரேமி சுவாமிகள் ஒரு ஸ்லோகத்துல, மகாத்மயம் கிருஷ்ணதாசஸ்ய பக்ஷ்யாமி ஸ்ருணுத பிரியக சர்வம் ஸ்ரீநாத கைங்கரியம் யச்சாசன புரஸ்கிருதம் அப்படிங்கிறார். கோவர்த்தனத்துல இருக்கிற ஸ்ரீநாத்ஜிக்கு எல்லா விதமான கைங்கரியங்களையும் இவர் பண்ணுவார். இவர் மகா ரசிகர். பகவானை எஜமானனாகவும் தன்னை ஒரு தாசனாகவும் நினைச்சு தாச பாவத்திலேயே பக்தி பண்ணுவார் இவர். இவர் நிறைய கீர்த்தனங்கள்லாம் பாடியிருக்க. ஒரு கீர்த்தனத்துல இவர் சொல்றார், நான் நிறைய அபராதங்கள்லாம் பண்ணியிருக்கேன், நிறைய தப்புகள்லாம் பண்ணியிருக்கேன், அதை நீ மன்னிச்சுடு அப்படிங்கிறார். பரம கிருபாளா ஸ்ரீநந்த நந்தகி நந்தன என்னை மன்னிச்சுடு அப்படின்னு அவர் பெருமாள் கிட்ட கேட்கிறார், கிருஷ்ணன் கிட்ட கேட்கிறார். அதை நம்ம கேட்போம். பரம கிருபால ஸ்ரீ நந்தகே நந்தன கரி கிருபாவோ ஹே ஆபுட்ய ஜானகி. பரம கிருபால ஸ்ரீ நந்தகே நந்தன கரி கிருபாவோ ஹே ஆபுட்ய ஜானகி. பரம கிருபால ஸ்ரீ नंदके नंदन मेरे सब अपराध निवारे, मेरे सब अपराध निवारे. श्री वल्लभ की कामी मणि कई, मेरे सब अपराध निवारे.
कृपा मोहि अपुट जानकी। श्री जमुना जल भानुकरायम, श्री जमुना जल भानुकरायम, कोटिन आग कटवा बानक। श्री जमुना जल भानुकरायम, कोटिन आग कटवा बनाक। दृष्टि पुष्टि मन में महंसी, दृष्टि पुष्टि मन में महर्निशि। कृष्णदास गिरि धरनाके, परम कृपाल श्री नंदकी नंदन। करि कृपा होहि अपुट जानकी, परम कृपाल श्री नंदकी नंदन। परम कृपाल के नंदकी नंदन, परम कृपाल श्री नंदकी नंदन। ஹே பரம கிருபாளா அப்படின்னு அழைச்சு அவர்கிட்ட சொல்ற இந்த கீர்த்தனத்துல ஸ்ரீ வல்லபகி காணி மாணிக்கை அப்படிங்கிறார். நான் ஸ்ரீ வல்லபாச்சாரியாரோட அபிமானத்துக்கு பாத்திரமானவன்கிறதுனால என்னுடைய அபராதங்கள் எல்லாம் நீ பொருள்படுத்தக்கூடாது. ஏன்னா நான் யாருடைய சிஷ்யன்? ஸ்ரீ வல்லபாச்சாரியாரோட சிஷ்யன். அதனால நான் தப்பு பண்ணினேன்னா அதை பொருள்படுத்தாதப்பா அப்படின்னு அபராத க்ஷமாபனம் வாங்கிக்கிறார் பெருமாள் கிட்ட இவர். ஸ்ரீ ராமானுஜரே கடைசியில அந்தர்தானம் ஆறப்போது தன்னுடைய ஆயிரக்கணக்கான சிஷ்யர்கள் எல்லாம் கூப்பிட்டு ரங்கநாதருடைய கைங்கரியம் சரியா நடக்கணுங்கிறதுக்காக சில சமயம் உங்களை நான் கண்டிச்சிருப்பேன், அதனால உங்க மனசு தாபப்பட்டிருக்கும், வருத்தப்பட்டிருக்கும், நீங்க எல்லாரும் என்னை மன்னிக்கணும் அப்படின்னு சிஷ்யர்களிடத்துல குரு கேட்கிறார். ஏன்னா ஒரு வைணவன் தாபப்பட்டிருந்தா வைகுண்ட கதவு மூடிடுமா, அங்க இடம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா பாகவத அபச்சாரம் ஆயிடும். அதனால இதே மாதிரி தான் கிருஷ்ணதாசரும் ஸ்ரீநாத்ஜி கிட்ட அபராத க்ஷமாபனம் பண்ணிக்கிறார். மதுரா தான் சிட்டி அந்த காலத்துல. அதனால ஒரு வண்டியை பூட்டிண்டு அடிக்கடி ஸ்ரீநாதருடைய கைங்கரியத்துக்காக போய் சாமான் வாங்கிட்டு வரத்துக்காக போவார். ஏன்னா இவர் எல்லா கைங்கரியமும் பண்ணுவார் இல்லையா, அதனால ஒரு நாளைக்கு சாமான் எல்லாம் வாங்கிட்டு திரும்பி வர அப்போ ஒரு வீட்டுக்குள்ளேருந்து மதுரமான குரல்ல ஒரு கீதம் காதுல விழருது. இவர் ரொம்ப பரம ரசிகர், பாட்டு டான்ஸு எல்லாத்தையுமே ரசிப்பர். அதனால அந்த வீட்டுக்குள்ள இவர் உள்ள போயிட்டார். அது ஒரு நாட்டியக்காரியோடைய வீடு, ஒரு வேசியுடைய வீடு. அவள் பேரு ரஞ்சனி அப்படின்னு பேரு. நாட்டிய அபிநயம் ரொம்ப அழகா பண்றா, சமத்காரமா இருக்கு அவ பண்றதெல்லாம். இவளோட நாட்டியத்தை நம்ம எஜமானர் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிறார் இவர். இவருடைய எஜமானர் யாரு? ஸ்ரீநாத்ஜி, அவர் தான் இவருடைய எஜமானர். நாட்டியம் எல்லாம் முடிஞ்சுது. அவள்கிட்ட போய் சொல்றார், உன்னோட கானம் நாட்டியம் ரொம்ப அருமையா இருந்ததுமா, என்னுடைய சுவாமி பார்த்தாரானா சந்தோஷப்படுவார், என்னோட நீ வாயேன், என்னோட சுவாமி முன்னாடி நீ ஆடலாம் அப்படின்னார். அதுக்கு அந்த ரஞ்சனி சொல்றா, ஏவமஸ்து மகாபுத்தே திருஷ்டுமிச்சாமி இதம் பிரியம். எனக்கு ஆட பிரியம் இருக்கு சுவாமி, ஆனா உங்க எஜமானர் தனிகோவா சுந்தரோவா யுவாவா பூபதிஸ்தவ, கழங்கட்டைகள் முன்னாடியெல்லாம் என்னை அழைச்சுட்டு போய் நிற்க வச்சுடாதீங்கோ, நான் வரமாட்டேன். அவர் தனிக்கராகவும் இருக்கணும், பணக்காரராக இருக்கணுமா, சுந்தரனாகவும் இருக்கணுமா, நல்லா அழகா இருக்கணுமா, யுவாவாகவும் இருக்கணும். அழகா இருந்தா மட்டும் போறாது, சின்ன பையனா இருக்கணுமா, யுவாவா இளமையோட இருக்கணுமா. பணத்துக்கு ஆசைப்பட்டு நான் வந்துட மாட்டேன், இல்லை எவ்வளமா இருக்கான்னு நான் வந்துட்டு பணம் இல்லாம திரும்பியும் வரமாட்டேன். அவர் எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்டார். என்ன
இவ்வளவு சுலபமா நீ சொல்லிட்ட. என் பிரபுவை காட்டிலும் கோடீஸ்வரர் லோகத்துல யாரு? மகாலட்சுமியே என் பிரபுவோட பாதத்தை பிடிச்சுண்டு தொங்குறா. இந்திரன் குபேரன் எல்லாம் இவர்கிட்ட கடன் வாங்கி ஜீவிக்கிறா. அப்பேற்பட்ட கோடீஸ்வரர் என்னுடைய பிரபு. இவரோட யவ்வனம் எவ்வளவுன்னா மன்மதனே தோத்து போயிடுவான். மன்மதனுக்கு அழக கொடுத்தவரே இவர்தான். உலகம் பூரா சுத்தினாலும் என் பிரபுவோட அழகு வருமா? என் பிரபு யுவாவான்னு கேட்டுட்டியே. நித்திய யவ்வனமா யாருமே இருக்க முடியாது. இன்னைக்கு அழகா இருப்பான் ஒருத்தன், நாளைக்கு அழகு இல்லாம போயிடும். அழக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறது வீண். என் பிரபு எப்பேற்பட்டவர் தெரியுமா? சுந்தரன், யௌவனன் அப்படின்னு இத்தனையும் சொன்னதும் இந்த பெண் அவர் யாருன்னு புரிஞ்சுக்கல. நமக்கு புரிஞ்சு போயிடுது, அவளுக்கு இன்னும் புரியல. நேர உள்ள போனா அழகா அலங்காரம் எல்லாம் பண்ணிண்டா. பல்லக்குல ஏறினா இவரோட கூட வந்துட்டா. பெரிய பேலஸ் இருக்கும். அவர் வீட்டுக்கு இவர் அழைச்சிட்டு போறார். இவர் அவர்கிட்ட மேனேஜராகவோ இல்ல செக்ரட்டரியாவோ இருப்பார் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு ஏறி உட்காந்து வந்துட்டு இருக்கா. நேர ஸ்ரீநாத்ஜி கோவிலுக்கு வந்து இறங்கினார். கோவில்ல தான் அந்த பிரபு இருக்காரோ என்னவோ அப்படின்னு வேற நினைச்சுண்டா. கோவிலுக்கு வந்த உடனே இவர் திரைய தரங்கோ அப்படின்னு ஆர்டர் போட்டார். திரைய திறந்தா ஜிலு ஜிலு ஜிலுன்னு ஸ்ரீநாத்ஜி சர்வாலங்கார பூஷிதனா நின்றுட்டு இருக்கார். இவர் தான் என்னோட பிரபு. இவர் முன்னாடி நடனம் ஆடு, பாட்டு பாடு அப்படின்னார். அப்படியே ரஞ்சனி பிரமிச்சு போயிட்டா. ஸ்ரீநாத்ஜியே வச்சக்கண் வாங்காம பாக்குறா. சாமானிய மனுஷன்னு நினைச்சுண்டு வந்தவளுக்கு எப்பேற்பட்ட பாக்கியம் இந்த ஜன்மால கிடைக்குமா? இப்பேற்பட்ட பிரபுவுக்கு நான் தாசியா அப்படின்னு கல்பனை பண்ணி கூட பார்த்திருக்கல அவள். எப்படி பிள்ளை உறங்காவில்லிதாசருக்கு ராமானுஜர் ரங்கநாதரை காண்பிச்சு கொடுத்தாரோ அது போல கிருஷ்ணதாசர் இவளுக்கு ஸ்ரீநாத்ஜியை காண்பிச்சு கொடுத்துட்டார். ஒரே ஒரு கீர்த்தனம் பாடினா ஆடினா. அதுக்கப்புறம் சொல்றா, ஸ்ரீநாதா ஸ்ரீரமாநாதா சுவாமின் ரசிகசேகரா பிராணவல்லப கோவிந்த பஷ்யமாம் தவ கிங்கரீம் சௌந்தர்யம் யௌவனஞ்சைவ ராசிக்யாம் நாட்டிய கௌல்சபம் பிராணானுவசக சரீரஞ்ச சர்வம் ஸ்ரீகுரு மே பிரபோ தவாஸ்மி தாசி கோபால திருஷ்டுமிச்சாமி நேத்தரம் அவலோகய காருண்யாது அபலாம் சரணாகதாம் கதமன்யம் காமயேத மாத்ருசி திவ்ய சுந்தரி புருஷாணாம் உத்தமம் த்வாம் த்யக்த்வா புவன சுந்தரம் நிவேதயாமி சாத்மானம் நந்தநந்தன மாதவ அனன்ய சரணாம் தாசீம் நயமாம் த்வத்பதாம்புஜம். ஹே நாதா, ஹே ரமாநாதா, சுவாமி, ஹே ரசிகசேகரா, பிராணவல்லபா, கோவிந்தா, என்ன கிங்கரியா நீ ஏத்துண்டுட்டியா? உன்னோட காருண்யத்தை நான் என்னன்னு சொல்லுவேன்? என்னிடத்துல உள்ள அழகு, என்னிடத்துல இருக்கிற யௌவனம், என்னுடைய ராசிக்கம், என்னுடைய சங்கீதம், என்னோட நாட்டியம், என்னோட மனசு, வாக்கு, சரீரம், உயிர், ஆத்மா எல்லாமே கிருஷ்ணார்ப்பணம். எல்லாத்தையும் உனக்கு நான் சமர்ப்பணம் பண்ணிட்டேன். உன்னோட சன்னதியில நீ பிரபுன்னு வந்தப்புறம் எவன் எதிரிலையும் போய் நான் இனிமே நிக்க மாட்டேன். இனி நான் உலகத்து பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டேன்னு சொல்லி விழுந்து சேவிச்சா. அப்புறம் அவ எழுந்துக்கவே இல்லை. கிருஷ்ண சரணத்தை அடைஞ்சுட்டா. கண்ணனை பார்த்ததும் அப்படி ஒரு அத்தியவசாயம் வந்துடுத்து அவளுக்கு. தர்சன மாத்திரத்தினால ஒரு தேசி கிருஷ்ண சரணத்தை அடைஞ்சுட்டா அப்படின்னா கிருஷ்ணதாசரோட மகிமை எப்பேற்பட்டதுன்னு
இவருடைய பெருமை இங்க பேசப்படுறது. அடுத்த தாசர் கும்பதாசர்னு பேரு. அவரை பத்தி சொல்றது வைஷ்ணவ சமீதை ஸ்லோகம். அத ஸ்ரீ கும்பதாசஸ்ய சரிதம் பரம அத்புதம் பக்ஷ்யாமி ஹிருதய ஆனந்தம் ஸ்ருணுத்வம் சாது சத்தமாக. பிருந்தாவனம் விஸ்தாரமான பூமி. அங்க பல கிராமங்கள் இருக்கு. ஒரு கிராமத்துல கும்பதாசர் விவசாயம் பார்த்துட்டு இருக்கார். இவரோட ஹிருதயம் ஆச்சரியமானது. ஏன் அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் தங்களுடைய கர்மாவை செய்யணும்னு பகவான் நிர்ணயிச்சிருக்கான். எனக்கு பக்தி வந்தாச்சு, நான் மகாத்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கர்மாவையும் விட்டுறது பெருமை இல்லையே. அதனால இவர் நிலத்துல உழுதுண்டு இருக்கிற போதே கிருஷ்ண கீர்த்தனங்கள் பாடுவார். கிருஷ்ணனை எப்பவும் தியானம் பண்ணிட்டு இருப்பார். இவருக்கு ஸ்ரீநாதனுடைய சன்னிதானத்துல போக பூஜையின் போது பாடுற கைங்கரியத்தை நிர்ணயம் பண்ணி இருக்கார் ஸ்ரீவல்லபர். ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன சமயத்துல என்ன கைங்கரியம் பண்ணணும்னு அவர் நிர்ணயம் பண்ணியிருக்கார் இல்லையா. இவருக்கு போக பூஜை சமயத்துல பாடணும்னு. போக பூஜைங்கிறது மத்தியானம் 12 மணிக்கு பகவான் கிருஷ்ணன் சாப்பிட்ற நேரம். வயல்வெளி வேலையெல்லாம் முடிச்சுட்டு கரெக்டா 12வது மணிக்கு வந்துடுவார். இவர் கையில தம்பூராவை எடுத்துன்னு வருவார். காலில் கச்சையை கட்டிண்டு கிருஷ்ண கீர்த்தனம் பாடுவார் ஆடிண்டே. அந்த சேவா காலம்லாம் ஆனதுக்கு அப்புறம் பிரசாதம் கொடுப்பா. அதை வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு திரும்ப வயல்வெளிக்கு போயிடுவார். அங்க போய் அந்த காரியத்தை பார்ப்பார். நல்ல உழைப்பாளி, ஆனா பரம விரக்த. இவரோடது பரம மதுரமான பாவம். அந்த பாவத்துல இவரோட கிருஷ்ண கீர்த்தனம் எல்லாம் இருக்குமா. இவரோட ஒரு கீர்த்தனைய நம்ம கேட்போம். रसिक निरस रहत गति कनक बेने ऋषभानु नंदिनी रसिक निरस रहत गति सम्मत माल चढ़ी सम्मत माल चढ़ी रसिक निरस में रहत गति विहरत श्री गिरिधारन लाल संग कोने ताड़पटी रसिक निरस में रहत गति कुंभनदास प्रभु गोवर्धन धर कुंभनदास प्रभु गोवर्धन धर रति रसन केली बली रति रसन केली बली रसिक निरस में रहत गति रसिक निरस में रहत गति. இந்த பாட்டில் அவர் சொல்றார், அழகான தமால விருட்சத்தோட அடியில ஒரு ஆசனம், அதுல ராதை உட்காண்டிருக்காளாம். அவளுக்கு கிருஷ்ணன் சிருங்காரம் பண்ணி விடுறான் அப்படின்னு பாடுறார். அப்பேற்பட்ட மதுர பாவம் இவருக்கு. இவரோட பாவம் கிருஷ்ணமயமா இருக்கு. பண்ற தொழிலோ விவசாயம். வாழ்க்கைக்கும் பாவத்துக்கும் சம்பந்தமே இல்லைன்னு தெரியறது பாருங்க. ஒரு சமயம் இவரை பார்க்கறதுக்காக அந்த ஊர் ராஜா, மானசிம்மன்னு பேரு அவனுக்கு, இவருடைய கவிதையை அவன் கேள்விப்பட்டிருக்கார் அந்த ராஜா. அதனால இவர் வீட்டுக்கு வரார். இவரோட வீடு குடிசை வீடா இருக்கு. வாசல்ல 2 மாடு கட்டி இருக்கு, அவ்வளவுதான். கந்தல் துணியை கச்சமா கட்டின்னு இருக்கார். அனுஷ்டானத்தை முடிச்சுட்டு வயல்வெளிக்கு போகணும். யார் வந்தா என்ன, யார் போனா என்ன, இவருடைய அனுஷ்டானம் தான், இவருடைய வேலை தான். கனகமயமான ஒரு ரதம் வந்து வாசல்ல நிக்கிறது. ராஜா மந்திரி எல்லாரும் வந்திருக்கா. இவருக்கு அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. யாரோ கனகமயமான இது வந்து நிக்கிறது, யாரோ வந்திருக்கா அப்படின்னு இவர் நினைச்சுட்டு இவருடைய வேலையை டியூட்டியை அவர் பார்த்துட்டு இருக்க. இவருக்கு ஒரு பேத்தி. அந்த குழந்தைகிட்ட சொல்றார், அம்மா, குழந்தை
பலகையை போடு, கண்ணாடியை எடுத்து வை, அனுஷ்டானம் பண்ணணும் அப்படிங்கிறார். அதுக்கு அந்த குழந்தை சொல்றது, தாத்தா பலகையை ஆடு தின்னுடுத்து, கண்ணாடியை குடிச்சுட்டு போயிடுத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை. ஏதாவது புரிஞ்சுதோ? ராஜாக்கும் ஒன்றும் புரியல, நமக்கும் ஒன்றும் புரியல. மந்திரி சொல்ற, பலகைங்கிறது தர்பாசனம், கண்ணாடிங்கிறது கொட்டாங்கச்சியில தீர்த்தமா. அதை பார்த்துதான் நெத்திக்கு இட்டு பாடுறான் இவர். ரெண்டையும் ஆடு சாப்பிட்டுட்டு போயிடுத்துன்னா என்ன அர்த்தம்? அவ்வளவு ஏழை, ஒரு கண்ணாடியோ பலகாவோ இல்லாத ஒரு ஏழைன்னு அர்த்தம். இப்படி அந்த மந்திரி எடுத்து சொன்னார். இப்பேற்பட்ட கவி இவ்வளவு ஏழ்மையா இருக்கிறதாவது அப்படின்னு நினைச்சு உடனே அந்த ராஜா என்ன பண்ணா, ரத்தன கச்சிதமான ஒரு சந்தன பலகை, தங்கத்துல ரத்தனம் பதிச்ச ஒரு கண்ணாடியையும் சமர்ப்பிச்சார். தனக்கு இப்படி ஒரு கைங்கரியம் பண்ற பாக்கியம் கிடைச்சதே அப்படின்னு சந்தோஷப்பட்டு நிக்கிறார் அந்த ராஜா. மகாராஜா, எனக்கு இதெல்லாம் வேண்டாம், இதை பார்த்துக்கணுமே, இதை பத்திரமா பாதுகாக்கணுமே அப்படின்னு எனக்கு தோணிண்டே இருக்கும். என்னோட கிருஷ்ண பக்திக்கு இது இடைஞ்சலா போயிடும். இவைகளை என் தலையில தயவு செஞ்சு கட்டாதீங்கோ அப்படின்னு விட்டார் அவர். ஆனா ராஜாக்கு ஏதாவது சமர்ப்பிக்கணும்னு ஆசை. இந்த குடிசைய மாளிகையா கட்டித்தரேனே அப்படின்னார் அவர். இந்த குடிசையில இருக்கிற ஆனந்தம் எப்பேற்பட்டது தெரியுமா? கிருஷ்ணரே நிகுஞ்சத்துல தானே இருக்கார், எனக்கு என்னத்துக்கு மாளிகை அப்படிங்கிறார் இவர். உடனே ராஜா சொல்றான், சுவாமி, அட்லீஸ்ட் இந்த ஊருக்காவது கும்பதாசபுரம்னு பேர் வைக்கிறேனே அப்படின்னு. நான் சொன்னேன் இல்லையா, நிறைய கிராமங்கள், அதுல கும்பதாசபுரம்னு இந்த கிராமத்துக்கு நான் பேர் வைக்கிறேனே அப்படின்னு. ராஜாவை நிமிர்ந்து பார்த்த இவர் சொல்ற, அப்பா, இதுல ஒரு மணலை நீ சிருஷ்டி பண்ணையா இல்ல நான் தான் சிருஷ்டி பண்ணேனா? என் பேரையோ உன் பேரையோ வைக்கிறதுக்கு? இது ராதாகிருஷ்ணனோட ராஜ்யம். அவளோட ராஜ்யத்துல என் பெயரையோ உன் பெயரையோ ஸ்தாபிக்கிறது சுயநலமும் பொல்லாத்தனமும் ஆகும்பா. பிரஜ பூமியை நீ யாரு தானம் பண்றதுக்கு, நான் யாரு வாங்கிக்கிறதுக்கு? இதெல்லாம் பிரஜ ராஜதானி. பேசாம சுப்சாப்பா நீ போ, கிளம்பி அப்படின்னு விட்டார். இவரோட திடமான வைராக்கியத்தை பார்த்து ராஜா இவரை விழுந்து சேவிச்சுட்டு சொல்றான், ஈத்ருசோ ஞான வைராக்கிய சம்பன்னோ வைஷ்ணவோத்தமக துர்லபக சாம்பிரதம் லோகே கலிகல்மஷ தூஷிதே கிருதை கிருத்வைவ பகவோ லோகே கிருஷ்ண கீர்த்தன விக்ரயம் தனார்ஜனபராகா சந்தி சாது வேஷபராயணா. வைராக்கியசீலரான உங்களை பார்க்கறதே பரம பாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை விழுந்து சேவிச்சுட்டு அந்த ராஜா கிளம்பி போனான். அடுத்த தாசர் பரமானந்த தாசர். பிரயாகை கஷேத்திரத்துல இந்த பரமானந்த தாசருங்கிற மகாத்மா வாழ்ந்துட்டு இருக்கார். அஷ்ட தாசர்கள்ல இவரும் ஒருத்தர். இவர் நைஷ்டிக பிரம்மச்சாரி. இவரை பத்தி சொல்றார் கிருஷ்ண பிரேமி சுவாமிகள் தன்னுடைய வைஷ்ணவ சங்கீத ஸ்லோகத்துல. பரமானந்த தாசாக்கியக ஸ்ரீ வல்லப பதாஸ்ரயக ஆசீத் பாகவத சிரேஷ்டரிதம் வதாமி பக. அனவரதமும் கிருஷ்ண தியானத்திலேயே இருப்பாராம். இவரோட சத்சங்கத்துல ஏகாதசி தான் ரொம்ப முக்கியம். இவரோட சத்சங்கத்துக்கு நிறைய சாதுக்கள் வருவா. இன்னைக்கும் ஏகாதசி, அதுவும் ஆஷாட ஏகாதசி ரொம்ப அமக்களமா பண்டரிபுரத்துல நடந்துட்டு இருக்கு. இவர் பண்ற பாகவத பிரவச்சனத்தை அவள்லாம் வந்து கேட்பா. ரொம்ப அற்புதமா பாகவத பிரவச்சனம் பண்ணுவர். பிரயாகையிலிருந்து கங்கையை தாண்டி போட்ல போனா ஆரேங்கிற ஒரு கிராமம் வரும். அந்த கிராமத்துலதான் ஸ்ரீவல்லப்பர் இருக்கார். ஒரு நாள் இவருடைய பாகவத பிரவச்சனத்துக்கு ஒரு வயசான கழவர் வந்தார். ரொம்ப ரசிச்சு கேட்டார். தினமும் வருவர். இவரை பரமானந்த தாஸ் கவனிக்கிறார். வயசான கழவரா இருக்காருன்னு ஏன் கவனிக்கிறார் அப்படின்னா, இவருடைய மடியில ஒரு குழந்தை உட்கார்ந்து இருக்கிறத பாக்குறார். யார் அந்த குழந்தை தெரியுமா?
சாட்சாத் கிருஷ்ணன் உட்காண்டிருக்கானோ, சின்ன குழந்தையா. அந்த குழந்தையும் என்ன பண்ணுமா, அடிக்கடி வாயில வெண்ணெயை எடுத்து எடுத்து போட்டுக்குமா. சில சமயம் இவருடைய மோபா கட்டையை பிடிச்சு கீழே இழுத்து, தாத்தா தாத்தா என்னை பத்தி தானே சொல்றார் அப்படிங்குமா. அப்புறம் திடீர்னு கொஞ்ச நேரம் கழிச்சு, இது இப்படி இல்ல, இவர் தப்பா சொல்றார், அப்படி நடந்தது அன்னைக்கு அப்படின்னுமா. சமயத்துல கரெக்ட், இதுதான் நடந்தது, இப்படித்தான் இருந்தது அப்படின்னு சொல்லுமா. இப்படி மாத்தி மாத்தி அந்த குழந்தை பேசும், அவரை கட்டிக்கும், அவரை தொதைக்கும், ஏதாவது பண்ணிண்டே இருக்கும். இத கவனிச்சுட்டே கதை சொல்றார் இந்த பரமானந்த தாஸ். ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, கிழவரோட மடியில கிருஷ்ண சாட்சாத்காரம் நமக்கு ஏற்படுறது. இது நம்முடைய பக்தியினாலா, நமக்கு மட்டும் இது தெரிகிற விஷயமா, இல்ல அவருக்கும் தெரியறதா, அவருடைய பக்தியினால எனக்கு தெரியறதா, இதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இந்த பரமானந்த தாசருக்கு. ஒரு நாள் குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னாடியே கதையை முடிச்சுட்டார். நேர கிழவரை சந்திச்சு கேட்கிறார், உங்க மடியில தினமும் ஒரு குழந்தை கிருஷ்ணரை நான் பார்க்கிறேனே, அவன் உங்களுடையே வரானே எப்பவுமே, நீங்க யாரு அப்படின்னு கேட்டார். குழந்தை உங்களுக்கு தெரிஞ்சானா சுவாமி அப்படின்னு கேட்கிறார் அந்த கிழவர். அவன் நவநீத பிரியன், என்னை விட்டு அவன் பிரியவே மாட்டான், என்னோடையே விளையாடுவான், நான் தான் அவனை பார்த்துக்கணும், நான் வல்லபாச்சாரியாரோட குடும்பத்து வேலைக்காரன் அப்படின்னார். ஒரு வேலைக்காரனுக்கு கிருஷ்ணன் இவ்வளவு சகஜமா பிரத்யட்சமா தெரிஞ்சான்னா உங்களுடைய ஆச்சாரியன் எப்பேற்பட்ட மகானா இருக்கணும், அவரை தரிசனம் பண்றதுக்காக நான் வரேன் அப்படின்னார் இந்த பரமானந்த தாசர். இன்னும் அவருடைய சிஷ்யரா ஆகல. ஒரு நாள் பிரவச்சனத்தெல்லாம் முடிச்சுட்டு கோகுலம் போறார். ஆரை கிராமத்தில் அவர் இல்ல, கோகுலத்தில் இருக்காருன்னு சொன்னா உடனே கோகுலத்துக்கு போயிட்டார். அங்க தேஜஸ்வியா சுந்தர புருஷரா உட்கார்ந்திருக்கிற வல்லபாச்சாரியாரை பார்த்தார். விழுந்து நமஸ்காரம் பண்ணினார். வல்லபாச்சாரியார் பரமானந்த தாசர் கையில ஒரு வீணை இருக்கிறத பார்த்துட்டு, நீங்க நன்னா பாட்டு பாடுவேள் போல தெரியறதே, ஒரு பாட்டு பாடுங்கோ அப்படின்னு சொன்னார். வீணையை மீட்டிண்டு மதுரமான குரல்ல ஸ்ரீ கிருஷ்ணர் ராதைக்கு திலகம் இட்டு விடுறாராம், கண்ணாடியை காட்டுறாராம், ஸ்ருங்காரம் பண்ணி விடுறாராம். அதை உருகி 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 பாடுறார். ராதே பைட்டி அப்படின்னு அந்த கீர்த்தனத்தை கேட்போம். राधे बैठी तिलक संवारे, राधे बैठी तिलक संवारे की, राधे बैठी तिलक संवार की, मृग नहीं देखो कुसुमा युध कर धरे, नंद सुवन के रूप विचार की, मृग नहीं भे कुसुमा युध कर धरे, नंद सुवन के रूप विचार की, राधे बैठी तिलक संवार, दर्पण हाट है समय तारीख वासर, दर्पण हाट है श्रृंगार बनावे की, वासर शुभ संपर्क करके, राधे बैठी तिलक संवार, बासर घर व्रजनी नीरत आवर, नीरत गोवर्धन प्यारी राधे, राधे परमानंद स्वामी के संग
नारी उदित महेंद्र नारी राधे उदित महेंद्र नारी राधे राधे बैठी तिलक संवार की राधे राधे இப்படி ராதைக்கு ஸ்ருங்காரம் பண்றத உருகி உருகி பாடினர். இவர் ஸ்ரீவல்லபர் அதை அனுபவிச்சு கேட்டு என்ன பண்ணினார், சமாதி நிலைக்கு போயிட்டார். 3 நாள் அவருக்கு பிரஜையே இல்லை. 3 நாள் கழிச்சு இவரோட பிரேம சமாதி கலைஞ்சுதான். இத்தனை நாள அடக்கி வச்சிருந்த பிரேம பிரபாகம் கொஞ்சம் பொத்து விட்டாப்புல இந்த கீர்த்தனம் அவரை மகோன்னத நிலைக்கு கொண்டு போயிடுதான். பரமானந்தரை தன்னுடைய சிஷ்யரா ஏத்துண்டு ஸ்ரீநாத்ஜிக்கு ஸ்ருங்காரம் பண்ற சந்தர்ப்பத்துல கீர்த்தனம் பாடணுங்கிற கைங்கரியத்தை கொடுத்துட்டார் ஸ்ரீவல்லபர். இவரால தான் ஸ்ரீ வல்லபாச்சாரியாரோட பிரேம பக்தி வெளிப்பட்டது அப்படின்னு சொல்லுவா. ஸ்ரீ வல்லபாச்சாரோட அவதார காரியங்கள்லாம் பூர்த்தி ஆயிடுது. சந்நியாசம் வாங்கிண்டார். 7 நாட்கள் பிரயாகேல மௌனமாவே சப்தாகம் பண்றார். மௌனமா உட்காண்டு சப்தாகம் பண்ணிட்டு இருக்கார். வெயில் மழை ஒன்னையுமே பார்க்கல, மௌனமா உட்காண்டிருந்தார். ஆயிரக்கணக்கான பக்தர்கள்லாம் தூரத்துல இருந்து அவரை தரிசனம் பண்ணாலும் 7வது நாள் கண்ணை திறந்தார். தன்னுடைய 2 புத்திரர்களை அழைச்சார். அவளுக்கு ஸ்ரீநாத்ஜிக்கு எப்படி சேவை பண்ணணும்னு உபதேசமா ஒரு கிரந்தத்தை அருளினர். எப்படி பண்ணணுங்கிற அதை கொடுத்தார். ஒரு 3.5 ஸ்லோகம் மண்ணுல கையால எழுதினாராம். பாக்கி 1.5 ஸ்லோகத்தை கண்ணனே எழுதினான் அப்படின்னு சொல்லுவா. எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிற போதே ஸ்ரீ பாகவதத்துல உள்ள யுகல கீதம் அப்படிங்கிற சோஸ்திரம் வாம பாபு கிருத வாம கபோலோ வல்கித ப்ரூரதர் அர்ப்பித வேணும் அப்படின்னு அந்த யுகல கீதத்தை சொல்லிண்டே கங்கையில இறங்கி மறைஞ்சு போயிட்டார். அஷ்டதாசர்கள்ல சூரதாசர், கிருஷ்ணதாசர், கும்பதாசர், பரமானந்த தாசர்னு 4 தாசர்கள் ஸ்ரீ வல்லபருடைய பிரதான சிஷ்யர்கள். அவளை நம்ம அனுபவிச்சிட்டோம். மற்ற 4 தாசர்கள் இவருடைய பிள்ளை விட்டலதாசருடைய சிஷ்யர்கள். அவளை அடுத்த எபிசோட்ல அனுபவிப்போம். கிருஷ்ண கண்ணையா லால் கி ஜெய்.